ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். ராஜஸ்தான் ராயல்ஸோட கடைசி மேட்ச் இந்த வருஷத்துக்கு அவ சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிச்சிருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ஓட ஆரம்பிச்சோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட 11ல வந்து நான் போன வீடியோல எப்படி சொன்னேன்னா உர்வில் பட்டேல் அண்ட் ஆயுஷ் மத்ரே டு ஓப்பன். ஏன்னா உர்வில் பட்டேல் இந்த போன மேட்ச் நல்லா விளையாடிட்டு சாம் கரன் நம்பர் 3 டியூவால் பிரேவிஸ் 4ன்னு சொன்னேன். அவ வந்து தேவன் கான்வே இன்னும் வச்சிருந்தா. எதனால வச்சிருந்தான்னு எனக்கு புரியல. ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு நான் திருப்பி அந்த பேட் ஸ்விங் பேச்சுக்குள்ளலாம் நான் போறது கிடையாது. ஏன்னா அவர் விளையாடினதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த கடைசி 2 மேட்சா. அப்புறம் சாம் கரன் வந்து அந்த 88 ரன் அடிச்சார் பஞ்சாப் கிட்ட. அவரை உக்காத்தி வச்சதும் எனக்கு புரியல. இன்னும் ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கொடுத்துருந்துருப்ப. அதை தவிர அந்த பேட்டிங் ஸ்ட்ரக்சரிங் திருப்பி ஜடேஜா பேட்டிங் அட் நம்பர் 5 அஹெட் ஆஃப் டியூவால் பிரேவிஸ். ரிட்டைன் பண்ண சிவம் தூபே 11 கோடிக்கு ரிட்டைன் பண்ண சிவம் தூபே பேட்டிங் அட் நம்பர் 7. அது பெருசா ஒரு ஆச்சரியமா இல்லை எனக்கு. ஏன்னா அப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் வித் வே தே பின் கோயிங் இன் த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ். ஆனா நான் வந்து அங்க இருந்திருந்தேன்னா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். அதை தவிர பவுலிங் காம்பினேஷன்லாம் அதே மாதிரி தான் இருந்தது. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா அவ திருப்பி மகேஷ் தீக்ஷனா விளையாடல. அவ வந்து லுவாந்திரே பிரெட்டோரியஸை இம்பாக்ட் சபா போட்டிருந்தா. எனக்கு அது புரியல. ஏன்னா சுகம் தூபே கடைசியில இறங்கி விளையாடுற ஒரு பிளேயர். லுவாந்திரே பிரெட்டோரியஸ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து பேடை கட்டி நின்று இருந்தார். அவர் விளையாடுறதுவே தேவையில்லை லுவாந்திரே பிரெட்டோரியஸ்க்கு. அவர் வந்து ஹெல்மெட் போட்டு உக்காந்துட்டு இருந்தார். யாரு டூப் ஜிரேல் அண்ட் ஹெட்மயர் வர் அபவுட் டு ஃபினிஷ் த மேட்ச். அதுவும் எனக்கு புரியல. டாஸ்ன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் டாஸை ஜெயிச்சுட்டு பவுலிங் எடுத்தார். நான் அவரோட இடத்துல இருந்தேன்னா நான் பேட்டிங் எடுத்துருப்பேன். இந்த டெல்லி பிச்சஸ் ஒரு பேட்டிங் ட்ராக்கு. நான் வந்து வித் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹவ் காட். நான் பேட்டிங் தான் எடுத்துருப்பேன். ஆல்சோ த ரெக்கார்ட் இன் சேசஸ் தே ஹவ் காட். ஆனா பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டான். இப்ப நான் இந்த போன வீடியோலே சொன்னேன். இந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டின்னு பார்த்தோம்னா வித் நியூ பால் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஊருக்கு போயிட்டு. ஸோ இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அட்டாக் வந்து ஒரு 4 சீமரா விளையாடினா அந்த சீமர்ஸ் துஷார் தேஷ்பாண்டே, யுத்வீர் சிங், குவேனா மப்பாக்கா 2 ஓவர் தான் போட்டார். அப்புறம் ஆகாஷ் மெத்வால் 3 for 29 was a ஸ்டாண்ட் அவுட் பவுலர். இந்த 4 பேரை வச்சுட்டு பவர் பிளேல 3 விக்கெட் 68 ரன் வருது. ஆனா 3 விக்கெட் போச்சு. அதுவும் ஒரு ஓவர்லயே 2 விக்கெட். நான் சொன்ன மாதிரி தேவன் கான்வே வந்து கான்பிடன்ஸ்ல இல்ல. யுத்வீர் சிங் போல்ட ஒரு ஃபுல்லர் லெங்த் டெலிவரி. அது வந்து ஒரு வெரி சாஃப்ட் டிஸ்மிசல் ஃப்ரம் கான்வே. இந்த 4 சீமரை பார்த்தா பவர் பிளேல 3 விக்கெட் போற மாதிரி ஒரு சீமரா இந்த டெல்லி ட்ராக்கு அப்படி கிடையாது. ஸோ அதுலயே அந்த கல்கட்டா மேட்சும் நிறைய விக்கெட் விட்டா. கண்டினியூவிங் ஃப்ரம் தட் இந்த மேட்சும் நிறைய விக்கெட் விட்டா. அப்புறம் ரிட்டைன் பிளேயர் சிவம் தூபே ஆல்ரெடி when he is walking out at number 7 ஓகே. அஸ்வின் வந்து நம்பர் 4ல இறங்கி ஒரு ஃபிளிக் ஷாட்லாம் அடிச்சார். மெதுவாலாம் விளையாடல. அவரும் டப்பு டிப்புன்னு அடிச்சார். ஆனா when you know that someone like a சிவம் தூபே அவர் மெதுவா விளையாடுறார் கடைசியில இறங்குறச்சே. பட் இஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவர் வந்து கொஞ்சம் மேல இறங்கியிருந்தா you could have had a front line batsman to play that role and continue. உர்வில் பட்டேல் போன மேட்சும் அடிக்க தான் பார்த்தார். நான் அதாவது டெக்னிக்கலி ஐ டோன்ட் திங்க் இஸ் குவைட் தேர் அஸ் ஆஃப் நவ். அதனால்தான் ஒரு சில மேட்ச் சுத்தி படலாம். இல்லைன்னா இனி நடந்த மாதிரி நடக்கலாம். அந்த கேஸ்ல வந்து அஸ்வின் அட் நம்பர் 4 அனுப்புவாளா இல்ல ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் அனுப்புவாளான்னு அந்த இதே எனக்கு புரியல. டியூவால் பிரேவிஸ் திருப்பி நம்பர் 6ல வந்து அவர் நன்னா விளையாடிட்டார். பட் அந்த பேட்டிங் லைனப் ஸ்ட்ரக்சரிங் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் ஆஃப் தட் சிஎஸ்கே வந்து இந்த கடைசி ஃபியூ மேட்சஸ்ல அந்த கான்பிடன்ஸ் பேட்டிங்ல வந்திருக்கு. அந்த விக்கெட் ஆரம்பத்துல விட்டாலும் தே மேனேஜ் டு கல்கட்டா மேட்சை ஜெயிச்சா. இந்த மேட்ச்ல அந்த 200 வந்திருக்கணும். இந்த கடைசியில கோட்டை விட்டதுனால வரல. பட் டிஸ்பைட் லூசிங் விக்கெட்ஸ் அட் த ஸ்டார்ட் தே ஹவ் காட் டு தட் 180+ ஸ்கோர். ஆனா சரி அந்த ஆளை வந்து சரியான சமயத்துல இறக்காததுனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ
இன்னைக்கும் நம்ம திருப்பி பார்த்தோம். வேற 68 ஃபார் 3 இருந்தது. அஸ்வின் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆஃப் அசரங்கா ஆல்ரெடி 73 ஃபார் 4. ஜடேஜாவும் டிஸ்மிஸ்ட் ஃபார் 1 ஆஃப் 5. அந்த 78 ஃபார் 5லேருந்து அந்த என்ன சொல்றது 137 இன் 13.4 நிறைய ஓவர் பாக்கி இருந்தது. எம்எஸ் தோனி அண்ட் சிவம் துபே அகேன்ஸ்ட் நான் திருப்பியும் சொல்றேன் ராஜஸ்தான் ராயல் பேசர்ஸ் விதவுட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் விதவுட் சந்தீப் சர்மா ஒன்னும் பயமுறுத்துற பேசர் மாதிரிலாம் கிடையாது. ரியான் பராகும் ரெண்டாவது ஓவர் பயந்துன்னு போட்டார். 13 ரன் போச்சு. அந்த கேஸ்ல தட் பார்ட்னர்ஷிப் இஸ் கோயிங் ஃபார் 43 ஆஃப் 33 பால்ஸ். தட் மீன்ஸ் சம்திங் இஸ் கோயிங் ரன் ஃபார் யூ. ஸோ அந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்லயும் சாம் கரன் அவ்வளோனா விளையாடி அந்த இம்போர்ட்டர்ஸ் கடைசியில வரல. இந்த மேட்ச்லயும் அந்த 78 ஃபார் 5 நன்னாவே எடுத்துன்னு போயிட்டு இருந்தா. நான் நினைச்சேன் ஓகே நான் குறை சொல்லல. நான் நினைச்சேன் வித் எம்எஸ் தோனி வித் இஸ் ப்ரொஃபிஷியன்சி அகேன்ஸ்ட் பேஸ், அதுவும் இந்த மாதிரி பாதி டொமெஸ்டிக் சீமர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் சீமர் 2 ஓவர் தான் போட்டார். I thought he would really take them to task. Unfortunately அது நடக்கல. அதனாலதான் அந்த 200க்கு கொஞ்சம் கீழே வந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம்னா வனிந்தர் சரங்கா இக்கனாமிக்கலா போட்டார். சாதாரணமா அவர் 39 ரன் போயிடுவார். ஆனா இந்த மேட்ச் 1 ஃபார் 27 in 4. யுத்வீர் சிங் 3 ஃபார் 47 in 4. குவேனாவை பார்க்க நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னதான் சொல்லியிருந்தாலும் அவர் T20ல இஸ் பீன் எக்ஸ்பென்சிவ். ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் ஷோன் பொட்டென்ஷியல். இப்ப நான் குவேனாவை பார்க்க எடுத்திருந்தேன்னா நான் அவருக்கு ஒரு நியூ பால் கொடுத்துருப்பேன். யுத்வீர் சிங் அந்த ஒரு ஓவர் போட்டு 2 விக்கெட் விழுந்தது. ஆனாலும் அஸ் அ த்ரெட்டனிங் ஆப்ஷன் நான் குவேனாவை பார்க்க ஐ வுட் ஹவ் போல்ட் மோர் வித் நியூ பால். ஆனா அப்படி பண்ணல. ஆனாலும் இந்த 187 வந்த உடனே ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் தட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வுட் வின். இப்ப அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா திருப்பியும் கலீல் அஹ்மத், அன்ஷு கம்போஜ் ஆரம்பத்துல they started decently. அதுக்கப்புறம் ஒரு சில பவுண்டரி பால்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் கலீல் அஹ்மத் தான் ஆரம்பிச்சார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் அடிச்சார். he was the one playing aggressively at the start. இப்ப திருப்பியும் சொல்றேன் 6 ஓவர்ல 3 ஓவர் ஒரு பவுலரை போடலாம்னா எதுனால 7 ஓவர்ல 4 ஓவர் போட முடியாதுன்னு எனக்கு தெரியல. அன்ஷு கம்போஜ் 1 ஃபார் 21 in 3 பவுலிங்கே போடல. இந்த டோர்னமெண்ட்ல அவர் பவர் பிளேக்கு அப்புறமா ஒரு ஓவர் போட்டது கிடையாது. என்ன மாதிரி யூஸ் பண்றான்னு எனக்கு புரியல. அப்புறம் அந்த போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றதுன்னா நான் குறை சொல்ல அவரை எப்பயுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்றதுன்னா அவர் ஆகாஷ் மேட்ச் யாரு அன்ஷு கம்போஜ் யார்காரும் போடுவார். அதனாலதான் we are slowly easing him into that. ஏன்னா முடிய போறது சீசன். என்ன அடுத்த சீசனுக்கு பார்த்துட்டு இருக்கோமா? முடிய போறது. ஒரு பவுலர் பவர் பிளே நல்லா போடுறதுன்னா அந்த 7வது ஓவர் போடாத யுவர் வேஸ்டிங் இஸ் மொமெண்டம். எனக்கு அது புரியவே இல்லை. ஸோ அது மாறுற மாதிரி தெரியல. ஆனா அப்படி சொன்ன உடனே நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஏன்னா சீசனே முடிய போறது. எப்பயோ நாக் அவுட் த டோர்னமெண்ட் we are slowly easing things into thatனா அடுத்த சீசனுக்கு ஈஸின்னான்னு அதான் எனக்கு புரியல. அஸ்வின் அந்த முதல் ஓவர் கடைசி ஓவர்ல அடி வாங்கிட்டதுனால 2 ஃபார் 41 in 4. But I didn't think he bowled badly. நிறைய பேரு the blame will go on him, but I don't think it should. I don't think he bowled that badly. நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். அவர் இந்த T20 வேர்ல்ட் கப் டைம்ல அந்த வீடியோல என்ன சொன்னார்னா I think now wicket taking is becoming irrelevantன்னு சொன்னார். அது கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்துட்டார் அவர். ஆனா எனக்கு எப்ப அந்த பழைய அஸ்வின் அவர் விக்கெட் எடுக்க வேண்டிய சமயத்துல he can go with that offensive gearன்னு I would like to see. அவர் அப்படி பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா I don't think he's looking to go for that role. இப்ப இந்த மாதிரி கேஸ்ல அப்ப நூர் அஹ்மத் அடி வாங்கினா இந்த அட்டாக்ல ஒரு பெரிய ஓட்டே இருக்கு. ஏன்னா ஜடேஜா is not someone is going to run through you. மதீஷா பாத்திரானா இந்த மேட்ச் இம்பாக்டே இல்லை. இந்த சீசனாவே இம்பாக்ட் இல்லை. அஸ்வின் இஸ் லுக்கிங் டு பி டிஃபென்சிவ். அன்ஷு கம்போஜ் பவர் பிளேக்கு அப்புறமா பவுலிங்கே போட மாட்டேங்கிற. கலீல் அஹ்மத் யூசுவலி கோஸ் வெல் இன் பவர் பிளே, நாட் சோ மச் ஆஃப்டர் த பவர் பிளேனா ஒரு பெரிய ஓட்டையா இருக்கு இந்த அட்டாக்ல. எனக்கு கொஞ்சம் அது வருத்தமா தான் இருந்தது அது கேட்கறதுக்கு. நான் பிளேம்லாம் பண்ண மாட்டேன் அவரை. அந்த கடைசி ஓவர்ல அடி வாங்கிட்டதுனால ஃபிகர்ஸ் ஹவ் பீன் ரூயின்ட். அப்புறம் மதீஷா பாத்திரானா 8வது ஓவர் கொண்டு வந்தா கரெக்டான மூவ்.
அவர் வந்து நான் ஒரு ட்வீட்டும் போட்டேன். அது ஒரு 14 வயசு ஒருத்தர் விளையாடின்னு இருக்கார். 11 கோடிக்கு ரிட்டெயின் பண்ண ஒரு பவுலர், ஒரு சேரிங் குயிக் பவுலர் போடலன்னா எப்பதான் போட போறான்னு தெரியலன்னு போட்டேன். அவர் அந்த ஓவர் போட்டுட்டு 3 ரன் குடுத்தார். அவர் அதுக்கப்புறம் போடவே போடாத, they have used him earlier in mostly in these cases than the previous matches. அப்பயும் ஒரு இம்பாக்டே இல்ல. கடைசியில இந்த எக்ஸிகியூஷன், the decision making was also not good. So இந்த மாதிரி என்ன சொல்றது, they have not used him correctly. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை they have put on a bowler who இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வித்தியாசம் பார்த்தா there was a change in his action. அதனால்தான் the trust that you are putting in that bowler, is it going to win you the match? No. நான் சொன்ன மாதிரி இந்த அட்டாக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நூர் அஹமதுக்கு விழலைன்னா ஒரு பெரிய ஓட்டையா இருக்கு. அதனாலதான் அந்த திரும்பற ட்ராக்லயே இந்த பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட they considered that score. So சிஎஸ்கே ஜெயிப்பான்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி there has not been the case. இது வந்து யார் ரிட்டர்ன், அஸ்வினை கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நான் வருத்தம் பட்டு சொல்றேன். தேவன் கான்வே நான் சொன்ன மாதிரி 6 கோடிக்கு நாட் ரியலி, நான் யாருமே குறை சொல்ல. நான் 6 கோடிக்கு நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். மதீஷா பத்திரானாவை நான் ரிட்டர்னே பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் ஜடேஜாவை 18 கோடி. அப்ப ஜடேஜா ரிட்டர்ன் பண்ணணும்னா சிவம் தூபே 11 கோடிக்கு நம்பர் 7ல விளையாடி எந்த பிரயோஜனமும் படாது. ஸோ I feel there is a lot of money to free up. If you want to buy the same players back again, you can. ஆனா கண்டிப்பா there will be a lot of money to be freed up to go into the auction. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு they got a win under their belt. இப்ப துருவ் ஜுரேலுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் படுறேன். ஏன்னா ஒரு இந்தியா பிளேயர், அவரும் ஷிம்ரான் ஹெட்மயரும் ஒரு 3 தடவை அதே இந்த சிச்சுவேஷன்ல இருந்து they have not been able to take the team over the line. ஆரம்பத்திலே ஒரு கிறிஸ்பா விளையாடினர் துருவ் ஜுரேல். ஷிம்ரான் ஹெட்மயரும் அஸ்வினை வந்து பவுண்டரி 6 அடிச்சார். ஸோ it's a good finish for them. வைபவ் சூரியவன்ஷி வந்து அந்த கோர் ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் நான் ஆச்சரியம் பண்றேன். ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு மசில்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜடேஜா வந்து ஒரு அரைக்குழி போட்ட உடனே the way that he muscled the ball over long on at 14 வயசு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுவும் ஒரு கிளாசிக்கல் கவர் டிரைவ்ஸ் ஆஃப் நூர் அஹமத். ஆரம்பத்திலையும் ஃபாஸ்ட் போலர் கிட்ட ஒரு கவர் டிரைவ் விளையாடினார். ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு. நான் வந்து முன்னாடியே நான் சொன்னேன், நிறைய பேர் சொல்றா இது பி அ ப்ராஜெக்ட், இந்த சீசன் விளையாட மாட்டேன்னு சொல்றா. அதாவது நிறைய பேர் சொன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் அவர் விளையாடலாம். ஏன்னா நிதிஷ் ராணாக்கு இன்ஜுரி வந்ததுன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்கார். சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி வந்தது, நிதிஷ் ராணாக்கு இன்ஜுரி வந்தது, அவர் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் விளையாடி ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி ஹவ் ஹி கோஸ் இந்த இந்தியா ஏ டோர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் இஸ் ஆல்சோ தேர். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஹிம். ஜெய்ஸ்வாலும் இந்த மேட்ச் நல்லா ரைட்டர், ஒரு ப்ரெமச்சூர் இன்னிங்ஸ். ஸோ குட் ஃபினிஷ் ஃபார் ராஜஸ்தான். சிஎஸ்கேக்கு நிறைய அடுத்த வருஷம் ஆக்ஷன்ல பண்றதுக்கு இருக்கு. கடைசி மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்கள்லாம் மை ஒப்பீனியன்.